ஆக்சிடென்டில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை என்று கண்மணி பெயரை வைத்து கோர்ட்டில் கேஸை முடிக்கும் வீரா. அதிர்ச்சியில் கண்மணி. ஆக்சிடென்ட் செய்தது மாறன் இல்லை ராகவன் என்று தெரிந்து மாறனை கணவனாக ஏற்றுக்கொள்ளும் வீரா. உங்கள் வீராவில் மாஸ்கை கலட்டி சாட்சிக்காரனை அடித்து உண்மையை சொல், இல்லை என்றால் அவ்வளவுதான் என்று மிரட்டும் வீரா. உண்மையை சொன்னால் நமக்குத்தான் பிரச்சனை என்று உன்னுடைய அக்கா தான் இதை செய்ய சொன்னது என்று மாற்றி சொல்லும் சாட்சிக்காரன். வீட்டிற்கு வந்து ராமச்சந்திரனிடம் உங்கள் மருமகள் கண்மணி எங்களுக்கு இந்த ஆக்சிடென்டில் சந்தேகம் இல்லை என்று கோர்ட்டில் கேஸை வாபஸ் வாங்கிவிட்டார் என்று சொல்லும் வக்கீல். என்ன நடக்கிறது என்று புரியாமல் அதிர்ச்சியில் இருக்கும் கண்மணியிடம் நீ செய்ததுக்கு நன்றி என்று கண் கலங்கும் வள்ளி. கண்மணியிடம் உன் குடும்பம் தான் உனக்கு முதலில் என்று நினைத்தேன், ஆனால் அப்படி இல்லை, இதுவும் உன் குடும்பம் தான் என்று நிரூபித்து விட்டாய் என்று நன்றி சொல்லும் ராமச்சந்திரன். வேறு வழி இல்லாமல் நான் தான் இதை செய்தேன் என்று சொல்லும் கண்மணிக்கு இந்த குடும்பத்தின் மீது அவ்வளவு பாசம் என்று நக்கலாக சொல்லும் வீரா தான் இதை செய்திருக்கிறாள் என்று தெரிந்து கடுப்பாகும் கண்மணி. இதுதான் ஆரம்பம் என்று கண்மணியிடம் சவால் விடும் வீரா. இரவு வீரா தனியாக போகும்போது வீராவிடம் கத்தியை வைத்து குத்த வரும் ரவுடிகள் மாசாக வந்து சண்டை போட்டு வீராவை காப்பாற்றும் மாறன். ஆட்டோவில் வரும்போது வீரா ஆக்சிடென்ட் செய்ததற்காக பழியை ஏற்றுக்கொண்டு அடிவாங்கும் மாறன். அப்படி என்றால் அன்று ராகவன் ஆக்சிடென்ட் செய்ததற்கும் இவன் பழியை ஏற்றுக்கொண்டானா என்று வள்ளியிடம் கேட்கும் வீரா. ஆம் என்று சொல்லும் வள்ளி. மாறன் நல்லவன் என்று தெரிந்து மாறனை காதலோடு கணவனாக ஏற்றுக்கொள்ளும் வீரா. அடுத்து நடக்கப் போவது என்ன? உங்கள் ஆதரவை வீரா லவ் மாறன் என்று கீழே கமெண்ட் செய்யும்.